ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே நன்றி. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்போடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். டாடி, இந்த நல்ல மாலை நேரத்திலும் உங்கள் வார்த்தைகளை தியானிக்கிற நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை எல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிஞ்செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல நேரத்தில் ஒன்று சேர்ந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் 26ஆம் தேதி இன்னைக்கு நம்ம மேரி ஸ்டெல்லாமாவுடைய 2வது மகள் மேரி மினிஷா அவங்களுடைய பிறந்த நாள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். கர்த்ததாமே அருமையான அன்பு சகோதரி மட்டுமாய் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நல்ல கணவனாரை கொடுத்து நல்ல 2 பிள்ளைகளை கொடுத்து மட்டுமாய் வாழ வைத்திருக்கிறார்கள், நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் ஒருமனப்படுவோம். அருமையான அன்பு குடும்பத்தை நாம் ஆசீர்வதிப்போம். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். அருமையான அன்பு சகோதரி மினிஷா அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அவங்க கணவனாரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இதுவரைக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவரை ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையும் கொடுத்து இதுவரைக்கும் நீங்கள் நடத்தியிருக்கிறீங்க. நல்ல வேலையை கொடுத்துருக்கிறீங்க. பொருளாதார தேவையெல்லாம் சந்தித்து வருகிறீங்க. கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இதுவரைக்கும் தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனியும் நீங்கள் அநேக நன்மைகளையும் மேன்மைகளையும் அவர்களுக்கு செய்வீங்க. அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்தை நீங்கள் இன்னும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீங்க. அதற்காகவும் நன்றி அப்பா. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் அப்படியே உங்கள் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆமீன், ஆமீன். இன்னும் மென்மேலும் பெருகுவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒற்றுமை, சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் தாயார், சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிப்ப ஸ்தோத்திரம். அவர்கள் உடன் பிறந்த 2 சகோதரிகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து சகோதரிகளின் குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறக்க நன்றி. அவங்க தாயாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறக்க நன்றி. இந்த குடும்பம் முழுவதும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கர்த்தருக்கு நல்ல சாட்சியாய் வாழ தேவன் கிருபை செய்கிறக்க நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நாங்கள் மனதார அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறக்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்ல ஒரு அருமையான அன்பு சகோதரி கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்துவாராக. அருமையான அன்பு சகோதரி மினிஷா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கர்த்தர் நல்ல ஒரு ஒளித்தின் சபை மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் உங்கள் கணவனாரையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தாயாரையும் உங்கள் சகோதரிகளையும் ஆசீர்வதித்து சகோதரிகளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். சரி, ஓகே, தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நேற்று தினத்திலையும் நம்ம சபையை பற்றி தியானித்தோம். கடைசியாக அந்த கம்யூனியனில் கொண்டு வந்து முடித்தோம். இன்றைக்கி தொடர்ந்து நம்ம அதை தியானிப்போம். சரிங்களா? எத்தனை பேர் அதை யோசித்து பார்த்தீங்க? உங்களுக்கு எப்படி அது கரெக்டாக வந்துச்சான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஏதோ சும்மா எங்களுக்கு எல்லாம் வெளிப்பாடு கிடச்சிட்டு அப்படிங்கிறதுக்காக மாற்றலை. அப்போ அது வரைக்கும் அவங்கெல்லாம் இது வரைக்கும் செஞ்சவங்கெல்லாம் அப்போ என்ன தப்பாக செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. யாரையுமே சரி தப்புன்னு நம்ம இடம் போடுறதே கிடையாது. நமக்கு இது கரெக்டாக இருக்கும், இது நலமானதாக இருக்கும், அப்படி மேன்மையானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம செய்கிறோம். சரிங்களா? அதான் நான் சொன்னேன். ஏசப்பா அன்னைக்கு அந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்கான காரணத்தை நம்ம பார்ப்போம். சரிங்களா? கம்யூனியன் என்னன்னு பார்ப்போம். கம்யூனியன் என்னதுங்க? அது கம்யூனியன்னா ஒன்றா இருக்கிறதா, சேர்ந்து இருக்கிறதா? கம்யூனியன் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? அடிச்சு பாருங்க, கூகுளில் இருக்கு. கூகுள் என்ன சொல்கிறீங்க? கூகுள் கம்யூனியன்னா என்ன? அது கம்யூனியன் அடிச்சிங்கன்னா பிரெட் படத்தை காட்டும். ஒற்றுமை. கையை தட்டி ஆமே. கம்யூனியன்னா ஒற்றுமை சார். அதை தான் செய்கிறோம். அதுக்கு தான் ஏசப்பா சொன்னார், இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு. என்ன செஞ்சார் அப்படின்னா, அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 எடுங்க. 26:2 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். சரிங்களா? என்னதான் பஸ்கா பண்டிகை? சரிங்களா? ரைட். அடுத்து 26:17 புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து
பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டார். கையை தட்டி. இதுக்கு பேர் என்ன பேர்? பஸ்கா. அப்படின்னா அந்த பஸ்கா பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஆமேன். ஆமாம், பஸ்கா ரொம்ப முக்கியம் இல்லை, அது தெரியணும் இல்லையா? இதை முதல்ல பார்த்துட்டு பஸ்காவை பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்க. சரி, அப்போ இயேசு சொல்கிறார், நீங்கள் நகரத்திலே போய், எங்கே போய்? நரகத்தில் இல்லை, நகரத்தில் போய். சில நேரம் ஸ்லிப் ஆகும் இந்த வார்த்தை. இன்னார் இடத்துக்கு போய், என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீசரோடு பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்கிறார் என்று சொல்லி அவனுக்கு சொல்லுங்கள் என்றால், இயேசு கற்பித்தபடி சீசர்கள் அப்படி போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க? பஸ்கா சாப்பிட்டாங்க. சரிங்களா? ஓகே. சாயங்காலமான போது பன்னிரவரோடு கூட அவர் பந்தி இருந்தார். கையை தட்டி. ஆமாம், அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு. ஆமாம், தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. நான் இது ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன், அதுக்கான நாள் வரும்போதும் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஃப்யூச்சரில் நம்ம சண்டே சர்வீஸ் எப்போ நடக்கும்னா, ஆமாம், ஈவினிங் தான் நடக்கும். சரிங்களா? இனி நம்ம இந்த மீட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு நம்ம கம்யூனியன் எப்போ எடுக்க போகிறோம் சொல்லுங்கள்? கம்யூனியன் காலையில் கிடையாது, சாயங்காலம் எடுக்க போகிறோம், வேத தியானத்தில். சரிங்களா? இது என்னது புதுசாக இருக்குது அப்படின்றீங்களா? படித்தப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள். சாயங்காலம் ஆனபோது ஏசப்பா எப்போ இருந்தார்? எப்போ பந்தி இருந்தார்? சாயங்காலம் தான் சாப்பிட்டாங்க. புரியுதுங்களா? நம்ம சண்டே சர்வீஸ் எப்படி இருக்கும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா, ஈவினிங் தான் இருக்கணும். எப்படின்னா, காலையில் எந்திரிச்சு நல்லா புரிஞ்சுக்குவாங்க, ஈவினிங் சர்வீஸ் தான் நம்ம. அது சண்டே சர்வீஸ் இல்லை, சாட்டர்டே கூட வைக்கலாம். புரியுதுங்களா? அந்த கரெக்டாக அப்படிலாம் கிடையாது. சாட்டர்டே இல்லை சண்டே, நமக்கு எது தோதுவாக இருக்கோ அன்றைக்கி செய்யலாம். சாட்டர்டேனாலும் சாட்டர்டே செய்யலாம், சண்டேனாலும் சண்டே செய்யலாம். நம்ம ஊழியத்தில் எப்போவுமே தினமும் காலையிலையும் சாயங்காலமும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆராதனை உண்டு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்குறோம். சரிங்களா? ஆமாம். இனி ஃப்யூச்சரில் அதை நம்ம பார்த்து கரெக்டாக ஒழுங்கு பண்ணுவோம். சர்ச் பில்டிங்லாம் வந்த பிறகு நான் இதை சொல்கிறது. சரிங்களா? எப்படி கூடுவோம் அப்படின்னா, அந்த வாரத்தில் ஒரு நாள் மாலை நேரத்தில் நம்ம எல்லாரும் கூடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஒன்றா சேர்ந்து இப்படி சாப்பிடணும். சரிங்களா? ஏசப்பா செஞ்சது போல் அதை செய்யணும். சரிங்களா? மற்றபடி நம்ம வீட்டிலேருந்து பண்ணுவோம் இல்லையா? அப்போ இந்த அப்பமும் சரீரத்தையும் அதுக்கு அடையாளமாக நம்ம ஒரு சின்ன பந்தி எடுக்கிறோம். சரிங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே. நம்ம ஏதோ புதுசாக பண்ணிட்டோம், மற்றவங்கெல்லாம் பண்ணுறது தப்பு அப்படி நான் சொல்லவே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், சரி தப்பு அல்ல, மேன்மையானது. இதை நான் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? சாயங்காலத்தில் அவங்க உட்காந்து சாப்பிட்டாங்க, அப்போ நமக்கு என்ன தோணுது? ஏசப்பா என்ன சொன்னார்? இதே என் நினைவாக செய்யுங்கள்னு சொன்னார் இல்லையா? காலையில் சாப்பிட்றது தப்பா? கிடையாது. காலையில் சாப்பிட்றது தப்பே கிடையாது. சாயங்காலம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. அவர் சாயங்காலம் ஆனபோது பன்னிரவரோடு கூட பந்தி இருந்தார். சரிங்களா? ஓகே. சரி, காலையிலன்னா எல்லோரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஃப்ரீயாக அப்படி சேர்ந்து ஃப்ரீ மைண்டோட அப்படி சேர்ந்து சாப்பிட்றது. ஓகே. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் சொல்லுங்கள், சாப்பிட்டாங்க. சரிங்களா? சாப்பிட்டது, பஸ்கா ஆசரித்தது, சாப்பிட்டது. பஸ்காங்கிறது ஒரு சாப்பாடு, அதை நம்ம பார்ப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கூட்டத்தில் ஒருத்தன் இவ்வளோக்குள்ளே என் கூட இருந்து எனக்கு துரோகம் பண்ணுவான், காட்டி கொடுப்பான்னு சொன்னார். அப்பொழுது அவர்களில் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே நானோ என்று ஒருவருக்கொருவர் கேட்க தொடங்கினார்கள். நானும் டவுட் ஆகிப்போச்சு, நான் கட்டி கொடுப்பேன். சரிங்களா? அப்பொழுது அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தாளந்திலே கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறான். ஆனாலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் புறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கின்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரை நோக்கி, ரவி நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். சரி, இதெல்லாம் நடக்குது. இயேசு போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். சரிங்களா? பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய சரீரமாய் என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்போ புரியுதா? ஏசப்பா என்ன செஞ்சார்? பஸ்கா பண்டிகையை தான் ஆசரித்தார். பஸ்கா இப்போ மாறுது. அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச பஸ்கா வேற, இப்போ பஸ்காவே மாறுது. இயேசு கிறிஸ்து செய்ய சொன்ன பஸ்கா வேற.
ஏசப்பா சொன்னார், இதுவரைக்கும் பஸ்காவை நீங்கள் எப்படி ஆசரிச்சிங்க? பஸ்காவை நித்தியமாக ஆசரிக்கணும் தேவன் முன்னாடியே கட்டளையிட்டு இருந்தார். யாத்திராமத்தில் இருக்குது, நம்ம பார்ப்போம் அடுத்து. எப்படி ஆசரிச்சாங்கன்னா அந்தந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது ஆசரிச்சாங்க. சரிங்களா? குறிப்பிட்ட நாள் வரும்போது அதுக்குன்னு நாள் ஒதுக்கி அந்த பஸ்காவை ஆசரிச்சாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கேருந்து பஸ்கா முறைமையே மாறுது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதான் போல சொன்னால் சபை கூடி வரும்போதெல்லாம் செய்வோம் அப்படின்னு செஞ்சாங்க ஆதி அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படின்னா ஆமாம் என்ன அப்படின்னா அடுத்து பாருங்கள் இங்கே என்னெல்லாம் செஞ்சார் அவர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது, இந்த பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். முதல்ல அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து இதை வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். யோவான் 6வது அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, இது உலகத்து ஜீவனுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது ஜீவ அப்பம் என்று சொன்னார். சரிங்களா? ஆமென். நம்ம ஏசப்போடைய நாமத்தினால கூடி இருந்து சாப்பிட்ற அந்த சாப்பாடும் ஜீவ அப்பந்தான், புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ரைட். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கொஸ்டின் வரும், நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கலாமா அப்படின்னு கேட்பார். யாரை பார்த்து? யோவானையும் அவனுடைய சகோதரனை பார்த்து கேட்பார். ஆமாம், இது அடுத்து வரும். அதை எடுங்க கொஞ்சம். மத்தேயு 20 22 நல்ல வச்சுக்கோங்க. இயேசு பிரதித்திரமாக நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அப்போ அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களை அல்லாமல் மற்றொருவரும் அதை அருள்வது என் காரியம் அல்ல அப்படின்ட்டார். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க ஆகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றான். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இதே இது எப்படி இருக்குன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் எடுங்க. அங்கே பஸ்கா பண்டிகை போட்டிருப்பாருங்க. 1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவுபுரிந்து அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமானின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசனம் அவன் இருதயத்தை தூண்டிவிட்ட பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலத்தி வச்சு ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து. சரிங்களா? 1ஆம் வசனம் யோவான் 12:1. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள். எப்படி? என்னது? ரா விருந்து. இதான் ரா போஜனம் அப்படிம்பாங்க. ரா விருந்து பண்ணினார்கள். அங்கே லாசரும் கூடையும் இருக்கிறாப்புல. அப்போ மரியாள் இந்த தைலத்தெல்லாம் ஊற்றுனது அங்கே தான். சரிங்களா? இப்போ யூதாஸ் காரியத்தை இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னது அங்கே தான். சரி, 13வது அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்து போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அனுபவித்தபடியே முதிய பரியந்தமும் அவர்களிடத்தில் அனுபவித்தார். சீமோன் குமாரன் யூதாசு காட்டி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டான். சரிங்களா? போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் காட்டி கொடுத்திருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சில இடத்துல இப்படி தான் கம்யூனியன் எடுப்பாங்க. இந்த காலெல்லாம் கழுவி ராபோஜனம் எடுப்பாங்க. ஏசப்பா அந்த பஸ்கா பண்டிகையை ஒட்டி என்னெல்லாம் பஸ்காவை எப்படி ஆசரித்தாரோ அது ஒரு நாளில் முடியறதில்ல.
போட்டிருக்கலையே பஸ்காக்கு முந்தின நாள் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அவங்க அதை ரெகுலராக இப்படி பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த மாதத்தில் ஒரு நாள் ஆசரிப்பாங்க. அப்போது அந்த காலெல்லாம் கழுவி அப்படி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த கம்யூனியன் எடுப்பாங்க. அப்படி தான் நிறைய சபைகள்லாம் உண்டு. சரிங்களா? ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு இருக்கும். ஒரு இடத்து மத்தேயில் வேறு மாதிரி இருக்கும், மார்க்கில் வேறு மாதிரி இருக்கும், லூக்காவில், யோவானில். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க அப்படியெல்லாம் செய்வாப்புல. சரி, இப்போ பாருங்கள், அவர் சீமோன் பேதுரு இடத்தில் வந்தபோது அவனை நோக்கி, ஆண்டவரே என் கால்களை கழுவலாமா, நீங்கள் என் காலை கழுவலாமா அப்படின்னப்போ இயேசு சொல்லுவார், காலை கழுவட்ட என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்னு சொன்னோடனே, அப்போ சரி மொத்தமாக கழுவுங்க அப்படின்னதும், நீ முழுகினவன் கால்களை மாற்றும் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி ஒன்றில் அப்படிலாம் சொன்ன உடனே காட்டி கொடுக்குறவனும் இங்கே தான் இருக்கிறான் அப்படிலாம் சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலை கழுவும் போது தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடினா நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல. என்ன சொன்னார்? நான் முழுகினவன் சுத்தமாக தான் இருக்கிறீங்க, அதனால் காலை மட்டும் கழுவுனா போதும், இன்னும் உங்களை குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் எல்லாரும் கிடையாது அப்படின்னார். ஏன்? யூதாஸ் கரியத்து அந்த கூட்டத்தில் தான் இருக்கான், காட்டி கொடுக்குறவனாக இருக்கான். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தார்கள். யூதாஸ் கரியத்து விசுவாசிக்கலை. அதனால தான் அவன் ஏசப்பா மேலே நம்பிக்கை வைக்காமல் பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சு அவரை காட்டி கொடுத்தான். சரிங்களா? அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்கிறதை அறிந்தீர்களா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லி இருக்கிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஏசப்பாவே சொல்கிறார். இவன் என்ன சொன்னான்? ரபின்னு சொன்னான். ரபின்னு என்ன அர்த்தம்? போதகர் என்ற அர்த்தம். சரிங்களா? நீங்கள் போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால், நானே உங்கள் காலை கழுவினா நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். எப்படி? ஒருவருக்கு ஒருவர் காலை கழுவுன்னு சொன்னார். அதனால தான் சபையில் ஒருவருக்கு ஒருவர் காலை கழுவுற ஒரு சடங்காச்சாரமும் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, அந்த ஒரு மனத்துக்காக தான். அங்கே நானே இப்படி இறங்கி செஞ்சோம்னா, பெரிய ஆள் சின்னால் பார்க்காம நான் உங்கள் காலை கழுவுனேன்னா நீங்கள் அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். எப்படி சொல்கிறாப்புல, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த உலகத்து அதிகாரிகள் இருமாப்பா ஆள்றாங்க, அவங்க ஏற்றத்தாழ்வோடு ஆளுகை செய்கிறாங்க, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, ஏசப்பா எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவன் ஒரு அப்பத்தை பிச்சு எல்லாரும் சாப்பிட்றாங்க, இவர் குடிக்கிற பாத்திரத்தில் எல்லாரும் குடிக்கிறாங்க. எத்தனை பேர் புரியுது? அதானே சொன்னார், நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்களா? ஆமாம், நான் குடிப்போம் அப்படின்றாங்க இல்லையா? அப்போது எப்படி சாப்பிட்டாங்க? அவங்க அப்படி தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்றது அது எதுக்காக அதை செஞ்சார், அதுதான் ரொம்ப முக்கியம். பஸ்கா ஆசரிக்கணும். ஏன் சீசர்களோடு ஆசரித்தார்? நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. இந்த அதிகாரம் மேலே தொடங்குது. பஸ்கா பண்டிகை முன்னே ஏசி உலகத்தை விட்டு பிதாவின் எடுத்து போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, இப்போ எப்படி ரெடி ஆகிட்டார்? இப்போ போகிற முன்னாடி அவங்களுக்கு ஒன்றை விதைச்சிட்டு போகிறார். என்னன்னா, ஆமாம், இவ்வுலகத்தில் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு இருந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவங்க மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறார், அவங்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் அவங்க மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். இப்படி நான் அன்பாக இருந்தேன், நீங்களும் அப்படி அன்பாக இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கணும் அப்படின்றார். சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென். யோவான் 17:12, நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், நீர் எனக்கு தந்தவர்கள். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அன்றி அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை, நீர் எனக்கு தந்தவர்கள். அப்போ கேட்டின் மகன் தான் கெட்டு போயிட்டான், வேறு யாரும் கெட்டு போகலை. அது யாரா? கேட்டின் மகன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எபிரேயர் 2:11 வாசிக்கிறேன். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள், இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமேன். ஆமாம், பிள்ளைகளும் அப்படின்னா நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்றார். அப்படின்னா யாருன்னா, ஆமாம், பரிசுத்தமாக தேவனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட நபர்கள், அதான் நீர் எனக்கு தந்தவர்கள். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ அங்கே வந்துடுங்க, நல்ல கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன சொன்னார்? தேவன் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் அப்படின்னு தானே பார்த்தோம். அந்த வசனத்தை லைட்டாக வாசிச்சிருங்களேன்.
அது எங்க வாசிங்க? எபிரேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 2:13. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானார். ஆமேன். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அழிக்கும்படிக்கு. இது யாரை பற்றி பேசுன்னா இயேசுவை பற்றி பேசுது. நமக்கு நல்லா தெரியுது. ஆமாம். எப்படி? பிள்ளைகளும் நீரும் நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். சரிங்களா? அப்படிங்கிற வார்த்தையை பவுல் யூஸ் பண்ணுறாரு. அவர் பிள்ளைகள்னு சொல்லியிருக்க யாரை? அவருடைய கூட இருந்தவங்கள தான், நம்மளை தான் பிள்ளைகள்னு சொல்கிறார். சரிங்களா? பிள்ளைகள் மாம்ச ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிற போல அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருந்தார். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம்  யூதாஸ் போயாச்சா? தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 13:33 வாங்க. இப்போ யூதாஸ்லாம் புறப்பட்டு போன பிறகு 31 அவன் புறப்பட்டு போன பின்பு தான் ஏசப்பா இதை பற்றி பேசுகிறார். பேசிட்டு 33 பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களோடு சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள். யாரை பார்த்து சொல்கிறாரு? பிள்ளைகளே. யாரை பார்த்து? சீசர்களை பார்த்து. எப்போ சொன்னார்? யூதாசு போன பிறகு. அப்போ யூதாஸ் இருக்கும்போது பிள்ளைகளேன்னு சொல்லலை. இப்போ யோவான் 17 என்ன வாசித்தோம்? ஆமாம், நீர் எனக்கு தந்தவர்கள், அது ஒருத்தரை கூட நான் இழந்து போகலை, கேட்டின் மகன் கெட்டு போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் யாருக்கு பிள்ளை? பிசாசுக்கு பிள்ளை. கேட்டின் மகன் கெட்டு போனான். இவங்கெல்லாம் யாரு? நீங்கள் எனக்கு பிள்ளைகள் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ரவி போதகர் என்று அவரை விசுவாசியாமல், ஆமாம், கூடவே இருந்து அவர் கடைசி வரைக்கும் விசுவாசிக்காத யார்? பிசாசு பிள்ளை. கூட இருந்து அவரை விசுவாசித்து அவரோடு கூட இருந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். புரியுதுங்களா? நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் அப்படின்றார். இது ரொம்ப முக்கியம், சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. அப்போது பாருங்க, அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்த போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிய கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கையை தட்டி. அந்த கம்யூனியன் எதுக்கு? ஒற்றுமைக்கு தான். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். எத்தனை பேர் புரியுது? அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியது. இதை சப்பையாக சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் நமக்கு அது வரவே வராது. ரொம்ப ஆழமாக கரெக்டாக சொல்லணும். புரியுதுங்களா? இது சின்ன விஷயம் தானே. கம்யூனியனில் இவ்வளோ இருக்குது சார். அவர் அந்த கம்யூனியனை ஏற்படுத்தினதுக்கும் அதை செஞ்சு நிறைவேற்றினதுக்கும் இவ்வளோ இருக்குது. அதனால் சொல்லுங்கள், இந்த கம்யூனியன் ரொம்ப முக்கியம். சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். எப்படியோ அதே போல் சபையில் ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆமேன். ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்து இயேசு கிறிஸ்து பாருங்கள் எவ்வளோ தாழ்மை உள்ளவராக இருந்தார். இன்னும் ஒரு இடத்துல இருக்கும். இப்போ வசனம் இதெல்லாம் நான் சும்மா சொல்லிட்டு போனால் நீங்கள் நம்புவீங்க. பிரதர் தானே, பிரதர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், பைபிளில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் மெசேஜ் எடுக்கும்போது நான் ஒன்று சொல்லிடுவேன். நான் அப்படிலாம் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நான் காற்று வாக்கில் பேசிட்டு போயிடுவேன். நீங்களும் அதை மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணிடுவீங்க. நாளைக்கு பிரசங்கம் பண்ணணும்னு நீங்கள் மெசேஜ் எடுக்கும்போது இந்த வசனத்தை கிடந்து தேடுவீங்க. இப்போ நான் வசனத்தின்படி சொல்லிட்டேன் இல்லையா நிறைய. அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும். நான் நீங்கள் ஓவராலாக ஒரு தேவனுடைய பிள்ளையாக உருவாகி நிற்பீங்க. சரிங்களா? ஒரு சத்தியத்தின் பிள்ளையாக நீங்கள் உருவாகி நிற்பீங்க. அப்போது நீங்கள் இதுவரைக்கும் கற்றுக்கிட்டது பூரா எப்படி வசன ஆதாரத்தோடு தான் கற்றுக்கிட்டீங்கன்னு புரியும் உங்களுக்கே. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு கொள்கையை பின்பற்றி போயிட்டுருக்கீங்க இல்லையா? சபையில் ஒரு ஆண்டவரை பின்பற்றி நீங்கள் நம்ம ஒரு கொள்கையை பின்பற்றி போயிட்டுருக்குறோம் இல்லையா? இதுக்கு ஆதாரம் இருக்குது. இது சும்மா ஏனோ தானே நம்ம வாயிலே பேசுறது கிடையாது, வசனத்தோடு தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு புரியும். எத்தனை பேர் புரியுது? ரொம்ப முக்கியம். ஆமாம், நம்ம சும்மா அப்படி பேசிகிட்டே போனால் என்ன ஆயிரும்? அதுக்கான வசனம் உங்களுக்கு தெரியாதனால இது உண்மையிலே இருக்காங்கிற டவுட் வரும். நாளைக்கு நீங்கள் தியானிக்கும் போதோ நாளைக்கு நீங்கள் பிரசங்கிக்கும் போதோ என்ன ஆயிரும்? உங்களுக்கே சந்தேகம் வரும்.
அன்னைக்கு பிரதர் கதையாக தானே பேசிட்டு போனார், வசனம் அப்படிலாம் இருக்கா, உண்மையிலே இருக்கான்னு டவுட் ஆயிரும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வசனத்தை காட்டின எதுக்குன்னா, இப்போ இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வருவீங்க. கம்யூனியன்னா ஒற்றுமையாக இருக்கணும், கம்யூனியன்னா சபை கூடி வர்றதுன்னா ஐக்கியமாக இருக்கணும், சாப்பிட்றதுன்னா இப்படி ஆக்கும் அது. அப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு ஆதாரம் இருக்குது. வசனத்தின்படி தான் நாம் இப்படி ஒரு கொள்கைக்குள்ளே வளர்ந்து நிற்கிறோம். அப்போ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கீழே விழ மாட்டீங்க. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உங்களுக்கு சந்தேகம் வராது. திடீர்னு ஒருத்தர் வந்து சந்தேகத்தை கிளப்பி விட்டு போயிடுவாப்புல. உங்களுக்கு வசனம் தெரியலன்னா, நீங்கள் இந்த வசனத்தின்படி இதை அறியலைன்னா உங்களுக்கு நம்பிக்கை வராது. அப்போது உங்களுக்கே டவுட் வந்துடும், அது எப்படி எங்கே இருக்குது இது அப்படின்னு. புரியுதுங்களா? அதுக்குத்தான் நான் இவ்வளோ வசனத்தை குறித்து பேசியிருக்கிறேன். ஓகே, ஆமாம், இதுக்கே டைம் ஆகி போச்சு. ஓகே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். 35 பாருங்கள், இதே 34 35 வாசிங்க. ஆமென். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. எப்படி? ஆமாம், ஆரம்பத்துலேருந்தே எப்படி அன்பாக இருந்தார்? இவங்க எல்லாம் அவ்வளோ விவரமான ஆட்களா, பரிசுத்தவான்களா? இல்லை சார், அவ்வளோ குறை இருந்துச்சு, ஆனாலும் ஏசப்பா நேசித்தார், கூடவே வச்சுருந்தார் சார். அவ்வளோ குறையும் இருந்துச்சு, கூடவே வச்சுருந்தார். ஒரு சபைன்னா குறை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இருக்கும், எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கும். ஆனாலும் கூடவே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை, உருவாக்கி கொண்டு போகணும். இயேசு கிறிஸ்து அதை தான் செஞ்சார். நான் உங்களில் அன்பாக இருக்கிற போல நீங்கள் ஒரு அன்பாக இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். நீ சபையில் பிரச்சனையே அதான். ஒரு விசுவாசிக்கும் ஒரு விசுவாசிக்குள்ளேயே கடுப்பு, ஒற்றுமை கிடையாது, ஒருமனை இல்லை. ஏன் அப்படின்னா போட்டி, பொறாமைகள், ஏதாவது ஒரு விதத்தில் எரிச்சல், ஏதாவது ஒரு மனஸ்தாபம். அப்படி கிடையாது. ஏசப்பா அப்படி சொல்லலை. ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள். எத்தனை பேர் புரியுது? ஏசப்பாவுக்கு பிரியமாக தான் வாழணும். ஏனோ தானன்னு வாழ்ந்து வரக்கூடாது, ஏனோ தானன்னு சபையில் இருக்கக்கூடாது. அவருக்கு பிரியமாக வாழ்கிறது தான். இப்போ புரியுதா எவ்வளோ நம்மகிட்ட குறை இருக்குன்னு? இதெல்லாம் அறிஞ்சு இதன்படி வாழும்போது நம்ம வாழ்க்கை சூப்பராக மாறிடும். அதனால தான் அவ்வளோ குறையில் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. ஆமாம், சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி. ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவனை குறித்து, சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவில் தான் வாழ்க்கையே முன்னேற்றம் இருக்குது. இது தெரியாமல் சும்மா கப்பான்னு என்னத்தையோ பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி, ஆண்டவரே அதை செய்வீர், இது ஒன்றும் நடக்காது. தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஓகே, ஆமீன். அதையும் செய்யணும், இதையும் செய்யணும், எல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, கண்களை மூடி. டைம் ஆகிட்டா, அதனால் முடிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கம்மினாலே பாருங்கள், நீங்கள் ஒரு அன்பாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கையை தட்டி. நீங்கள் இயேசுவின் சீசர்கள், இயேசுவின் பிள்ளைகள்னு எப்படி தெரியும்? நீங்கள் எவ்வளோக்குள்ளே ஒருவருக்கு சபையில் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிறீங்களோ, அதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், அன்பாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அறிந்து கொள்வாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். கண்களை மூடி. நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் நீங்கள் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கம்யூனியன் அப்படின்னாலே ஒற்றுமையை குறிக்கிறது, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துறது. நான் உங்களை அன்பாக இருந்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள் என்று சொன்னீங்க. அப்படிப்பட்ட சபையாராய், சபை மக்களாய் வாழ தேவன் கிருபை செய்கிற ஸ்தோத்திரம். அப்பாவுடைய செல்ல கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே நம்மோடு கூட நம்மை நடத்துவார்கள். தேங்க்யூ.